நம்ம தோட்டத்தை பாருங்கள். தோட்டத்தில் இந்த முக்கில் செம்பருத்தி செடி நட்டுருக்கோம். 2 செம்பருத்தி செடி, அடுத்தது ஒரு வாழை, தேக்கெல்லாம் நட்டுருக்கோம். தேக்கெல்லாம் இப்போ தான் வளர்ந்து வருது. இந்த தேக்கு தான் உள்ளதிலே கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மற்ற தேக்கெல்லாம் இதுக்கப்புறம் வச்சது தான். தென்னங்கன்று இது வச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. இது நீர் வளம் சரியில்லாதனால தென்னங்கன்று சரியாக வளரல. மற்ற மரங்கள்லாம் ஓகே, ஓரளவு பரவாயில்லாமல் வளருது. நம்ம தோப்பில் இன்னைக்கு தான் புல் வெட்டியிருக்கோம். நம்ம மிஷின் வச்சு புல் வெட்டியிருக்கோம். மிஷின் வச்சு வெட்டினா நமக்கு இந்த மாதிரி புல் நல்லா பொடி பொடியாக அரைச்சி தள்ளிடும். மிஷின் வச்சு வெட்டுறாங்க. வாழை நிற்குது. நீர் வளம் நம்ம தோட்டத்தில் கம்மிங்கிறதுனால வாழையில் வளம் ஒன்றும் போடலை. நாவல் மரம், நம்ம தோட்டத்தில் நாவல் மரம் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இது நெல்லிக்காய். இது மல்பரி. இது ஒரு தென்னம்பிள்ளை. விசுரா ஐயே அந்த இதில் கிடந்த கொல்லாவில் இதுதான் நம்ம தோப்பில். எது இதுவா? இது வாட்டர் ஆப்பிள், சாம்பகா. ஆ இதில் மிஸ்ரு கடிச்சு விட்டு மிஸ்ரு ஏகப்பட்ட மிஸ்ரு கிடக்கு இதில். ஆமாம், நான் பச்சாலப்படியில் கொண்டு போட்டு விட்டேன். இங்கே இருங்க கூடு மிஸ்ரு இதில். இல்லை காய்ச்சிருக்கு. ஆமாம், நாங்கள் பறிச்சு 2 காய் 4 காய் பறிப்போம். சின்ன காய் இருக்கா மீதி பறிச்சிருக்கோம். ஒரே மிஸ்ரு கூடு. கூடு கட்டி நிறைய இருக்குது. ஆமாம், ஏகப்பட்ட மிஸ்ரு கூடு. நம்ம பச்சாலப்படி போட்டு மிஸ்ரை மாற்றி கொடுக்க அப்படியே வந்து பறிச்சுட்டு ஈஸியாக போயிடுவாங்க. ஓ சரி, வசதியாக இருக்கு பார்த்தீங்களா? இங்கே உள்ள மிஸ்ரு நம்ம தோட்டத்தில் பயங்கர மிஸ்ரு. ஆடை கொண்டு மேகி கட்டுவாங்க. ஆடை அவுட்டு போகிறது சும்மா போகிறது. மாவு நம்ம தோட்டத்தில் இப்போ பூத்திருக்கு. மறுபடியும் கொஞ்சம் பரவாயில்லாமல் நிற்குது இந்த மாவு. ஆ நம்ம நிலத்தில்
கொல்லாம்பழம், முந்திரி பருப்பு மரம், முந்திரி பழம்.